விக்கி ப்ரோஸின் கோச்சார ப்ரெடிக்ஷன் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி 2025 செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது? வாரம் தொடங்கும் போதே, அதாவது முதல் வாரத்திலேயே ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுடைய அட்டமாதிபதி வந்து 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. அப்ப என்ன, இந்த இடத்துல ஏதோ ஒரு புதிய ஒரு சங்கடத்தோட இந்த வாரம் தொடங்க போகுதுன்ற ஒரு விஷயம். ஆனா அவரே பிற்பகுதியில வளர்பிறை சந்திரனாகி ஒளி பொருந்திய நிலையில மறுபடியும் 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்ள போறாரு. அப்ப என்ன இருக்க போகுது? உங்களுக்கு 8ஆம் இடத்தினுடைய சுபத்தன்மை இருக்க போகுது. வீடு வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க. வீடு வாகன அமைப்புகள்ல ஏதோ ஒரு தேக்க நிலைகள் இருந்து வந்த நிலை அப்படியே மாறக்கூடிய அமைப்பு. வண்டி வாகன அமைப்புகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள், இல்ல ஏதாவது வழக்கு இருக்குங்க, இல்ல அவர் இருக்கிறாங்க, ஒரு சமான் இருக்குங்க அப்படின்ற மாதிரியான அந்த அமைப்புகளை செட்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புன்ற மாதிரியான வாகனம் வீடு சார்ந்த அமைப்புகளை, சுக்கிரன் தானே 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுபத்துவ நிலையில் நல்ல பலனை பண்ணோம்ல, இந்த தன்மை இருக்கும். ஆனாலும் சனி செவ்வாயின் பார்வையில ராசி இருக்கும்போது ஒரு பிடிவாதமான மனநிலை இருக்கும். எதையும் ஒரு இறுக்கமான மனநிலையிலே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. 4ஆம் பாவகம் வேற லேசாக டிஸ்டர்பா இருக்கு. அந்த 4ஆம் பாவகத்து அமைப்புகள்ல உங்களுடைய தாயாரோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் அப்படியே கொஞ்ச நாளுக்கு நீடிக்கக்கூடிய அமைப்பா இருக்குங்க. ஒரு சின்ன விரோதம் இருக்கும். நீங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்லன்ற மாதிரியான என்ன விஷயத்துக்காக பேச வந்தோம்னு தெரியல, ஆனா அது பெரிய பிரச்சனையா நிக்குதுங்க அப்படின்ற மாதிரியான தன்மைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வாரம் முழுக்க இருக்குங்க. செவ்வாயின் அமைப்பு விலகும் போது தான் அந்த தன்மை இல்லாம போகும். இந்த இடத்துல வேலை தொழில் அமைப்புகளுக்கு ஒரு மாதிரியான முன்ன பின்ன அமைப்புகள் இருந்தாலும் கையில பணப்புழக்கம் இருக்குங்க. இந்த வாரத்துல ஏதோ ஒரு நல்ல தன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு 8ஆம் இடத்தினுடைய தொடர்பு. அப்போ இந்த இடத்துல 8ஆம் இடத்தினுடைய சுபத்தன்மைகளை அனுபவிக்க போறீங்க. சுக்கிரனும் அதீத சுபத்துவ நிலையில இருக்காரு. பயணம் இருக்கும். 8, 12 வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பினாலும் கூட ராசியும் குருவின் பார்வையில, முதலில் சனி செவ்வாயின் பார்வையில பாபத்துவ நிலையாகி, அதுக்கப்புறம் அப்படியே ராசிநாதனாகிய குரு சுபராகி ராசியை பார்க்கக்கூடிய தன்மையில முதல்ல ஒரு மாதிரி பிரச்சனையா இருந்ததுங்க, அப்புறம் சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தன்மை இருக்கும். படிப்புக்காக மாணவர்களுக்கு இந்த இடத்துல சின்ன சின்ன படிப்புல தடை வரக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த காசு கிடைக்காத தன்மை, இதெல்லாம் இந்த ஒரு வாரத்துக்கு இருக்கும். அடுத்த வாரத்துல அது மெதுவாக மாற்றம் வரக்கூடிய ஒரு நல்ல தன்மையா இருக்குங்க. ஒட்டுமொத்தமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் முதல் வாரம் ஒரு மிதமான பலன்களையும், எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மன தெம்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாகவே நிச்சயமாக அமையும்.